டித்வா பேரனர்த்தம் தந்த வலி மறையாவிட்டாலும் கூட இலங்கை மக்கள் நமக்காக நாம், எங்களுடைய அரசு மக்களுக்காக நாம், உலக நாடுகள் இலங்கைக்காக நாம் என்ற மீளமைப்போம் ஸ்ரீலங்கா, ரீபில் ஸ்ரீலங்கா என்ற ஒரே நோக்கத்தோடு இணைந்திருப்பது உண்மையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயம். எதிர்கட்சிகள் அலறி கொண்டிருக்கின்றன, அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை உதறி தள்ளிவிடலாம். இந்த ரீபில் ஸ்ரீலங்கா என்ற செயல் திட்டமானது அனைவராலும் ஒன்று சேர மிக சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த 2025 இறுதி பகுதியில் இலங்கையை தாக்கிய இந்த பேரனர்த்தம் தான் இலங்கை வரலாற்றிலே மிக பாரியதான ஒரு இயற்கை அழிவாக கருதினால் நிச்சயமாக ஆம். இதற்கு முதல் இயற்கை அனர்த்தங்கள் இலங்கையை தாக்கி இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இலங்கையையும் பாதித்த ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது இந்த டித்வா பேரனர்த்தம் தான். ஸோ அந்த வகையில் இணையத்தில் இருக்கின்ற 1922 2025 வரை இந்த இறுதி டித்வா புயல் வரை இடம்பெற்ற இயற்கை அனர்த்தங்களின் தொகுப்பாக இந்த ஒரு காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. என்னுடைய வீடியோஸ் உங்களை பிடித்திருந்தால் நிச்சயமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். ஓகே, முதலாவது 1922 மற்றும் 1925 இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கு. இந்த வெள்ளப்பெருக்குகளின் போது, அதாவது 1922 கலனி கங்கையின் நீர்மட்டமானது 12.6 அடிக்கு உயர்ந்திருக்கின்றது. 1925 கலனி கங்கையின் நீர்மட்டமானது 11.6 அடிக்கு உயர்ந்திருக்கின்றது. இதனால் கொழும்பை அண்டிய பிரதேசங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 1922-25 நிகழ்வு தான் இலங்கையை பாதித்த முதல் நிகழ்வாக, அதாவது இணையத்தில் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது 1957 இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கு. அதாவது அதிக தீவிரமான பருவப்பெயர்ச்சி மழை காரணமாக இந்த ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. 200க்கும் அதிகமான மரணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் முக்கியமானது என்னவென்று சொன்னால், 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இலங்கையில் ஏற்பட்ட மிக பாரிய இயற்கை அனர்த்தமாக கொள்ளப்படுவது இந்த 1957 வெள்ளப்பெருக்கு தான். அண்மையில் கூட ஸ்லாவம் நகர் பகுதியில் ஒரு நண்பரின் தாயோடு கதைத்துக் கொண்டிருந்த வேளை அவர் மூலமாக தெரிய கிடைத்தது. அவர் சிறுமியாக இருக்கும் பொழுது இந்த ஒரு 1957 சம்பவம் அவருக்கு நினைவு இருக்கின்றது. அதற்கு பிறகு ஏற்பட்ட மிக பாரிய, அதாவது ஸ்லாவன் நகரை தாக்கிய மிக பாரிய வெள்ளப்பெருக்காக இந்த 2025 அவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்து மூன்றாவதாக 1964 திருகோணமலையை தாக்கிய புயல். இதில் 650 பேர் அளவில் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். காற்றின் வேகம் 215 km/h இருந்திருக்கின்றது. நான்காவதான இயற்கை அனர்த்தம் என்னவென்று சொன்னால் கிழக்கு மாகாண புயல். இந்த கிழக்கு மாகாண புயலில் வெகுவாக பாதிக்கப்பட்டது மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்கள். 04B என்பது தான் இந்த புயலுடைய பெயர். இது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 1978ஆம் ஆண்டு இலங்கையை தாக்கி இருக்கின்றது. 915 மரணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 140 கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் வீசி இருக்கின்றது. அடுத்தது 5வது இடம்பெற்ற, அதாவது வரலாற்றில் ஒரு பேரிடராக கருதப்படுவது என்னவென்று சொன்னால் 2003ஆம் ஆண்டு ரத்னபுர கலுத்துற பகுதிக்கு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கு 2023 மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையான கால இடைவெளிக்குள் இடம்பெற்றிருக்கின்றது. இது, அதாவது வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுகம் காரணமாகத்தான் இந்த ஒரு மழை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. 360 மில்லிக்கும் அதிக மழை வீழ்ச்சி அப்பொழுது இலங்கையில் பதிவாகி இருக்கின்றது. அதிக பாதிப்புக்குள்ளான பிரதேசங்களாக ரத்னபுர, கலுத்தர, மாத்திர, காலி, ஹம்பாந்தோட்ட, நுவரெலிய பிரதேசங்கள் கணக்கிடப்படுகின்றன. 260க்கும் அதிகமான மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன. அடுத்து 2004ஆம் ஆண்டு சுனாமி டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 35,000க்கும் மேற்பட்ட மரணங்கள் சம்பவித்தன. இந்த ஒரு சுனாமி தொடர்பாக அதிகமாக பேச வேண்டியதில்லை. சுனாமி தந்த பலிகள் என்னவென்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு டித்வா புயலின் பொழுது எவ்வாறு உலக நாடுகள் எங்களுக்கு கை கொடுக்கின்றதோ அதே போன்று தான் இந்த சுனாமிக்கு பின்னரும், அதாவது அப்பொழுது யுத்தம் கூட
யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட இலங்கையாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு உலக நாடுகள் கை கொடுத்தன. ஆனால் அந்த சுனாமி நிதிகள் அனைத்துமே அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்களின் வங்கி கணக்குகளில் தான் சேர்ந்தனவே தவிர மக்களுக்கு பயன்படவில்லை என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். 35,000க்கும் அதிகமான மரணங்களை ஏற்படுத்திய, துயரங்களை ஏற்படுத்திய, எவ்வளவோ பாதிப்புகளை ஏற்படுத்திய, எத்தனையோ பேர் காணாமல் போன ஒரு சம்பவமாக, துயர் நிறைந்த ஒரு சம்பவமாக பதியப்படுவது இந்த 2004 சுனாமி அனர்த்தம். அடுத்து 2014ஆம் ஆண்டு இடம்பெற்ற பதுல்ல கொஸ்லந்து நிலச்சரிவு, அதாவது மீரியபெத்த நிலச்சரிவு என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும். இந்த ஒரு நிலச்சரிவின் பொழுது, அதாவது 26 to 29 3 நாட்களாக அதிக மழைவீழ்ச்சி காணப்பட்டது. 26ஆம் தேதியே இந்த மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள், எச்சரிக்கப்படுகின்றார்கள் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர்வதற்கு, வெளியாவதற்கு. ஆனால் மக்கள் அதை கருத்தில் கொள்ளவில்லை. இறுதியாக 2014 அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி காலை 7:30க்கு நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த மீரியபெத்த பகுதியில் 16 பேருடைய உடல்கள் அப்பொழுதே கிடைக்கின்றன. 192 பேர் காணாமல் போயிருந்தனர். அவர்களும் இறந்தவர்கள் தான். இது ஒரு பெருந்துயராக பார்க்கப்படுகின்றது. அதற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கு, இதுவும் இலங்கையை பாதித்த மிக ஆரிய ஒரு அனர்த்தமாக பார்க்கப்படுகின்றது. மே மாதம் 11ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு 350க்கும் அதிக மலைவீழ்ச்சி இலங்கைக்கு கிடைக்கின்றது. 104 பேர் மரணம் சம்பவிக்கின்றது, 100 பேர் வரை காணாமல் போகின்றார்கள். இதில் நடந்த மிக மிக துயரமான சம்பவம் என்னவென்று சொன்னால், கேகாலை அரநாயக்க பகுதியில் இடம்பெற்ற அந்த ஒரு நிலச்சரிவு மே மாதம் 17ஆம் தேதி இடம்பெற்றது. 127 பேர் மரணித்திருந்தனர். இது இலங்கையில் இடம்பெற்ற இயற்கை அனர்த்தங்களை ஒரு வரிசையாக பார்க்கும் பொழுது இந்த மீரியபெத்த அரநாயக்க சம்பவங்கள் மனதை உலுக்கி போடுவன என்பதுதான் இங்கே உண்மை. அடுத்தது 2017ஆம் ஆண்டு அதிக தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை காரணமாக இடம்பெற்ற வெள்ளம், நிலச்சரிவு. இது மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையான காலப்பகுதி வரை நீடித்திருந்தது. இது கழுத்துற, ரத்னபுர, கால, ஹம்பத்தொட்ட, மாத்தர போன்ற பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்தன. சராசரி மழை வீழ்ச்சி 300லிருந்து 500க்கும் வரை இடம்பெற்ற. இதில் சம்பவித்த மரணங்கள் 224. இறுதியாக டிட்வா பேரனர்த்தம். இந்த டிட்வா பேரனர்த்தத்தில் இறந்தோர், காணாமல் போனோர், இழந்த சொத்து மதிப்பு இவை இன்னுமே சரியாக கணக்கிடப்படவில்லை. ஆனால் ஒரு மாற்றத்தை மட்டும் இந்த ஒரு டிட்வா பேரனர்த்தத்தின் பொழுது அவதானிக்க முடிந்தது. இதற்கு முன்னரும் இலங்கையில் இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் மக்கள் சுயமாக முன்வந்து இந்த அளவு தங்களுடைய முழு எஃபர்ட்டையும் கொடுத்து தங்களுக்காக தாங்கள் சுயமாக வந்து செயல்படுகின்ற ஒரே சந்தர்ப்பம் இதுவாகத்தான் இருக்கின்றது. இதற்கு முன்னர் சந்தர்ப்பங்களில் அரசு எதை செய்கின்றது என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது அரசின் மீது, அரசு தலைவர்கள் மீது மக்களுக்கு இருந்த அந்த அவநம்பிக்கையும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு இயற்கை அனர்த்தத்தின் பொழுது இந்த அரசாங்கத்தை, இந்த ஜனாதிபதியை மக்கள் நம்புகின்றார்கள். அரசாங்கம், அதில் இருக்கின்ற பிரதமர், மந்திரி, அந்த கூட்டணி என்பதை தவிர அனுரகுமார திசாநாயக்க என்னும் ஜனாதிபதியினை மக்கள் நம்புகின்றார்கள். அவருடைய செயல் திட்டங்கள், அவர் சொல்கின்றவை மக்களுக்கு பயன்படுகின்றதாக இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மனதிலே இருக்கின்றது. அதனால் அரசு 50% வரும் பொழுது மீதி 50% மக்கள் நிரப்பி இந்த இயற்கை அனர்த்தத்திலிருந்து மீண்டெழக்கூடிய அந்த செயல் திட்டங்களை மக்கள் தாமாக முன்வந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முப்படைகளின் அந்த ஆதரவு இதற்கு தாராளமாக இருக்கின்றது. முப்படை மக்களை ஒன்று திரட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சுயாதீனமாக முன்வந்தோர் இருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த அனைத்தையும் பார்த்துவிட்டு உலக நாடுகள் இலங்கைக்கு நிச்சயமாக இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கை கொடுக்க வேண்டும் என்று உலக நாடுகள் உதவிகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றன, நிதிகளை அள்ளி இறைக்கின்றன. இதிலும் கடந்த ஆட்சி காலங்களில் போன்று இல்லாமல் தற்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அந்த அள்ளி வழங்கப்படுகின்ற, வாரி இறைக்கப்படுகின்ற அத்தனை நிதிகளையும் மக்களை சென்றடைவதற்கான அத்தனை வழிகளையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக இவ்வாறான ஒரு தலைமைத்துவம் இந்த நாட்டில் நாங்கள் பெற்றுக்கொண்டது ஒரு சிறந்த ஒரு செயல், அல்லது ஒரு எங்களுடைய எதிர்காலம், அல்லது எங்களுடைய பிள்ளைகள் செய்த புண்ணியமாக கூட கருதலாம்.
சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.